பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய தினம் நாம் திருப்பிக் கொள்வோம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வேதத்தில் இருக்கிறது. நான் 2-3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். லூக்கா 18, 9, 10. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ரோமியை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறதார். என்ன அப்படின்னா, அநேகர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். தாங்கள் நீதிமான், மற்றவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உவமையை அதற்கு தான் சொல்ல வருகிறார். ஆனால் இந்த 2 நபர்களுமே எங்கே செல்கிறார் என்றால் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். இன்றைக்கும் தேவனை தேடுகிறார்கள், கிறிஸ்துவை தேடுகிறார்கள். கிறிஸ்துவின் ஆலயமாகிய சரீரமாகிய சபைக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். இன்று கிறிஸ்துவும் சபையும் அது மாற்றத்துக்கானதான ஒரு வழியாக தான் தேவன் வைத்திருக்கிறாரே என்று ஒரு மதத்துக்காய் அவர் வைக்கவில்லை. கிறிஸ்துவும் சபையும் ஒரு மதத்துக்கானது அல்ல, அது உன்னத மாற்றத்துக்கானதாக இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகும். 2 பேரும் ஒரே காரியத்துக்கு தான் கடந்து போகிறார்கள். 2 பேரும் சபைக்கு தான் போகிறார்கள். 2 பேரும் தேவாலயத்துக்கு தான் போகிறார்கள். 2 பேரும் தேவனை ஜெபிக்கிறார்கள். 2 பேருமே தேவனுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். ஆனால் ஒருவன் தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள்கிறான், தன்னை நீதிமான் என்றே எண்ணிக்கொள்கிறான். ஒருவன் தன் பாவி என்றும் அவன் இன்னும் என்ன மாற வேண்டும் என்பதை தேவ சமூகத்தில் போய் கதறுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து எனக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இன்னும் என் வாழ்க்கையில அவரை போல இன்னும் மாற வேண்டும், இனி நானல்ல என் கிறிஸ்துவை வாழ வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்துக்காக தான் கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மதத்திற்கான அல்ல, சடங்காச்சாரத்துக்கானது அல்ல. ஏதோ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு ஒரு பிரதிஷ்டையோ, அதன் பின்பு ஞானஸ்தானமோ, திருவிருந்தில் பந்தியோ, இல்லை சபை ஐக்கியம் மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற ஒரு இறப்போ பிறப்போ இப்படி காரியங்களுக்காக, திருமணத்திற்காக மட்டும் கிறிஸ்துவும் சபையும் அல்ல. அதற்கானது மட்டும் அல்ல. இது ஒரு மதத்துக்கானது மட்டும் அல்ல. இது உன்னத மாற்றத்துக்காக கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். உன்னத மாற்றம் உங்களிலே வருவதற்காக சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக சில வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 16:15 சொல்லுகிறது. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்கள் நீதிமான்கள் என்று காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக இருக்கிறது. மனிதனுக்கு முன்பதாக நம்ம ஒரு கிறிஸ்தவனை போல வாழலாம், மனிதனுக்கு முன்பதாக நீதிமானை போல காணப்படலாம், வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு ஒரு பரிசுத்தமானை போல நம்ம காணப்படலாம். ஆனால் தேவன் விரும்புகிற மாற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் வெள்ளடைக்கப்பட்ட கலர்களை போல் இருக்கிறோம். லூக்கா 7:39 சொல்லுகிறது. அவர் அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள். நான் என்ன மாற வேண்டும், என்னுடைய பாவத்திலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்கிறதான காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எப்பொழுதும் அவசியமாக இருக்க வேண்டும். நான் பூரணமாக்கப்பட்டு விட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன், நான் போய் கிறிஸ்துவும் சபைக்கும் நான் போகிறேன், எனக்கு ஒரு மாற்றமும் எனக்கு அவசியம் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட் என்று சொல்லுவீர்கள் என்றால் இனி வரும் வசனங்கள் நமக்கு பேசுகிறது. லூக்கா 5:30 சொல்கிறது. வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். எப்பொழுதும் இவர்கள் தங்களை மேன்மையாகவே கருதி கொண்டார்கள். இன்றும் சபைகளுக்குள்ளாகும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறவர்களுக்குள்ளாகும் இப்படிப்பட்டதான பெருமையும் மேட்டுமையும் காணப்படுகிறது. நான் மாத்திரமே நீதிமான் என்றும் மற்றவர்கள் நீதி அற்றவர்கள் என்றும் நாம் பிறரை நியாயம் தீர்க்கிறோம். ஒருவரும் நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் மாத்திரமே நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகள் 30:13 சொல்லுகிறது.
12 சொல்கிறது, தாங்கள் கழுவப்படாமல் இருந்தும் அழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு, வேற சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். ஏசாயா 65:5 சொல்லுகிறது, நீ உன் மட்டிலிருந்து என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்திலாகியும் புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களை தான் பரிசுத்தவான், மற்றவர்கள் பாவி என்று நினைக்கிறவர்கள். அப்படின்னா என்ன? நான் பூரணமாக்கப்பட்டு, நான் பரிசுத்தன். வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே, சபைக்குள்ளே கால் எடுத்து வைத்த உடனே, நான் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், நீதிமானாக்கப்படுகிறேன், இரத்தத்தினால கழுவப்படுகிறேன். நீங்கள் கிரியைத்து கொல்லப்பட்டீர்கள், வெளியினாலும் பொழியினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னும் புதிதாகப்பட வேண்டும். கிறிஸ்து அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சபை அதற்கு தான் கொடுக்கப்படுகிறது. இன்னும் பரிசுத்தமாக்குதலுக்குள்ளாக நடப்பதற்கு சபைக்கு என்னை கர்த்தர் அனுப்புகிறார். கிறிஸ்துவின் இடத்திற்கு என்னை கொண்டு வருகிறார். கிறிஸ்து என்னிடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா 2:35 தேவன் இப்படியாக சொல்லுகிறார், ஆகிலும் குற்றம் இல்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிவிற்று என்று சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடு வழக்காடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ உனக்கு மாறுவதற்கு ஒன்றும் இல்லை, என்னிடத்துல மாற்றம் தேவையே இல்லை, என்னிடத்துல ஒரு குறையும் இல்லை. இல்லைன்றால் தேவனுக்கு முன்பதாக நான் தேவனை போல நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். நான் இன்னும் பூமியில் வாழ்வதற்கு நான் எனக்குள்ள இன்னும் மாற்றம் எனக்கு அவசியமே இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் இப்படி தான் நம்ம இடத்துல பேசுகிறார். நாம் இன்னும் பரிசுத்தமாகப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64:6 சொல்லுகிறது, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17:9 சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உங்கள் இருதயம் உங்களுக்கு முன்பதாக ஒரு மாயையான பின்பையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த இருதயம் உங்களை பார்த்து சொல்லும், நீ பரிசுத்தவான். இந்த இருதயம் உங்களை பார்த்து சொல்லும், நீ பண்றதெல்லாம் கரெக்ட். இந்த இருதயம் சொல்லும், நீ இவங்களை மன்னிக்கவே வேண்டாம், அவர்கள் தப்பு பண்ணி விட்டார்கள், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு முன்பதாக நீ அவர்களுக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம், யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்கள் இருதயம் சொல்லும். இட் மே டிசீவ் யூ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்காக மாற வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவருக்குள்ளாக வளர்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவன் ஏன் சபையை கொடுத்திருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் நீங்களும் சபையில் ஐக்கியப்பட்டு சபையில் இருக்கிறவர்களோடு இணைந்து அவரோடு கூட வாழ உயர பிணைக்கப்பட கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். சில நபர்களை உங்களுக்கு முன்பதாக காண்பித்து விட்டு ஏன் கிறிஸ்து தேவை, ஏன் சபை தேவை என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவும் சபையும் ஒரு மதத்திற்கானது அல்ல, ஒரு உன்னத மாற்றத்துக்கானது உள்ளது. முதல் காரியத்தை பார்க்கலாம். முதல் சம்பவத்தில் முதல் காரியத்தை பார்க்கலாம். ஒரு எத்தியோப்பியா மந்திரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 27 இப்படியாய் சொல்லுகிறது. அங்கே ஒரு எத்தியோப்பியா மந்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாக எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தரமாக போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகை என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். இந்த எத்தியோப்பிய மந்திரி அவன் எருசலேம் ஆலயத்திற்கு தேவனை வணங்க வந்திருந்தான். தேவனை தான் தேடி வந்தான். அங்கே பரிசீலனை பார்த்தோம். இங்கேயும் இந்த எத்தியோப்பிய மந்திரி நல்ல மனுஷன்தான், பெரிய செல்வம் படைத்தவன், எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக அவன் கையில் இருக்குது. ஒரு நாட்டுடைய சகல எக்கனாமிக்கும் அவன் கையில் ஒரு மந்திரி கையில் என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதான அவனிடத்துல பணம் செல்வம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் அவன் இருதயத்தில் ஒரு வெற்றிடம், தேவனை தேடி வருகிறான்.
ஆலயத்துக்கு தான் தேடி போனான், எருசலேமுக்கு தான் தேடி போனான், பணிந்து கொள்ள தேவனை தேடி போனான். ஆனால் அவனுக்கு ஆலயத்தில் அவன் போனாலும் அவனுக்குள் இன்னும் மாற்றம் தேவைப்படுகிறது. அதற்கு தான் தேவன் பிலிப்பை அனுப்புகிறார். அவன் போய் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு விளக்கி சொல்லுகிறான். அப்போ வேதத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 8:30 சொல்லுகிறது, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரியவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 37 சொல்கிறது, அதற்கு பிலிப்பு, நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றும், அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணவில்லை, சந்தோஷத்துடனே தன் வழியாய் போனான். யூ நீட் பிலிப், யூ நீட் கிரைஸ்ட், யூ நீட் சர்ச். கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் வார்த்தையும் வார்த்தையை போதிக்கிற மனிதர்களும் சபையும் உங்களுக்கு தேவை. அவன் ஆலயத்துக்கு தான் போயிட்டு வந்தான், ஆனால் அது விளங்கி கொள்ள முடியவில்லை. வசனத்தை விளங்கி கொள்ள முடியவில்லை. வசனம் அவனை வாழ வைக்கும், மாற்றத்தை கொண்டு வரும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் என்கிறதான காரியம் அவனுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் பிலிப்பை அனுப்பினார். அவன் கடந்து போனான். அவன் கண்கள் திறக்க தேவனுடைய வசனத்தை அவன் பிரசங்கித்தான். அவன் கர்த்தருக்குள் இன்னும் வளர்ந்தான். எஸ், கிறிஸ்துவும் சபையும் எனக்கு ஒரு உன்னத மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தை, வேதாகமம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு கண்ணாடி போல காமிக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் அது சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறவன், அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையின் கொடுக்கப்படுகிற வார்த்தை உன்னை மாற்றும், அந்த உன்னத மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரும். சபை மதத்திற்கானது அல்ல, உன்னத மாற்றத்துக்கானது. ஆகையால் உன் கையில் இருக்கும் வேதாகமத்தை அனுதினமும் வாசி. வேதம் சொல்லுக்கு இரவு போல தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவனுக்கு தியானத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த ரெவலேஷன் அவனை பெற்றுக்கொள்கிறான், இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான். நீங்கள் வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். தன்னைத்தானே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உன்னத அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உன்னதற்காய் வாழ நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். எத்தியோப்பிய மந்திரியை போல அவனிடத்தில் செல்வம் இருந்தது, ஆனாலும் அவனுக்கு தேவன் தேவை. அடுத்த ஒரு மனிதனை பார்ப்போம். சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். இவனை சொல்லப்படுகிறது, he was a very well renowned scholar. அதிக ஞானமும் படிப்பும் முடித்தவன், ட்ரிபிள் PhD முடித்தவன், கமாலியின் பாதத்தில் அமர்ந்து படித்தவன். அவனுடைய தகப்பனிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது என்பதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மனிதனை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 1 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போனான். இங்கே ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷனிடத்தில் என்ன செய்யறானா, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல போகிறான். அப்போஸ்தலர் 9:2 சொல்கிறது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குல் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ, நீ செய்ய வேண்டியதை அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்கே முதல்ல பார்க்குறோம், அவன் முதல்ல எத்தியோப்பிய மந்திரி தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். இங்கே பார்க்குறோம் பிரதான ஆசாரியன் இடத்துக்கு போனான். ஆனால் 2 இடத்துலையுமே அவங்க கடவுளை தேடி தான் போகிறாங்க, இல்லை கடவுளுடைய பேரை சொல்லி தங்களை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு தான் போகிறார்கள். ஆனால் அங்கே தெய்வம் இல்லை. நீங்கள் தேவனை தேடுவதற்கு கிறிஸ்து உங்களுக்கு அவசியமாக இருக்கிறார்.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவசியமாக இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரு ஃபேமஸ் பிரீச்சர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அநேகரால் அறியப்பட்டதான ஒரு மனுஷனால அவர் கையை பிடித்து கொண்டு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. மாறாக நீங்கள் அவர்கள் பிரசங்கிக்கிறதான அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், இட் இஸ் நாட் வாட் ஆர் விச் சர்ச் யூ கோ, ஹவ் யூ கோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி போகிறீர்கள், அவர் வை யூ கோ, எதற்காக போகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். இங்கே பார்க்குறோம், பவுல் போனா அந்த பிரதான ஆசாரியத்துக்கு போகிறான். ஆனால் எதற்கு? அதே சபையை, தேவன் ஆரம்பித்த வைத்த சபையை அவன் அழிப்பதற்காக கடந்து போகிறான். ஸோ யூ மே ஹாவ் அ ராங் டைரக்ஷன். கிறிஸ்துவால் அனுமதிக்கப்பட்ட, கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டதான சீஷர்களை அல்லாமல், ஊழியர்கள் அல்லாமல், தீர்க்கதரிசிகள் அல்லாமல், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களிடத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், they may give you wrong directions. You may also flourish in it. But remember, கர்த்தர் அவனுக்கு அனனியாவை அனுப்பினார். அதனால் என்ன ஆயிற்று? நீங்கள் கிறிஸ்துவை சரியான முறையில் நீங்கள் அணுகுமைப்பீர்கள் என்று சொன்னால், when you approach Christ in a proper way or through a proper channel, அங்கே பவுலை பார்க்கிறோம், அவன் குணமடைந்தான், பரிசுத்தமாக்கப்பட்டான். தேவன் அவனுக்கு வைத்த அழைப்பை அவன் பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு, அவனால் வழிநடத்தப்படுவதற்கு தேவன் அங்கே நல்ல ஊழியர்கள் சபையும் கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. சபை என்பது என்னை மாற்றுவதற்கு, உன்னத மாற்றம் எனக்குள் உண்டாவதற்கு, உன்னதர் என விளம்புவதற்கு சபை எனக்கு அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவும் அவசியமாக இருக்கிறார். நான் பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு போகிறேன் என்பது அல்ல. போகிற அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், பிரம்மாண்டமாக கூட இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நான் போன இடத்துல கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேனா, தேவனுடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிறேனா, தேவனுடைய ஊழியர்களுக்கு நான் அடங்கி இருக்கிறேனா, தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டேனா, நான் சபைக்கு போகிறேன், கிறிஸ்து எனக்கு என்னுடைய அழைப்பை சொன்னாரா, என்னை குணமாக்கினாரா, என்னை நீதிமானா மாற்றினாரா, என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரா, அவர் அழைத்த அழைப்புக்கு என்னை ஓடும்படியாக என்னை உந்தி தள்ளுகிறாரா? அதுக்கு தான் கிறிஸ்து தேவை, சபை தேவை. வந்து பிறக்கும் பொழுது கிறிஸ்தவன், மரிக்கும் போதும் கிறிஸ்தவன் என்பதற்கு அல்ல. எத்தியோப்பிய மந்திரியை பார்க்கிறோம், மனம் திரும்பினான், ஞானஸ்தானம் பெற்றான். சவுல் பவுலாகி மாறும் பொழுது பார்க்கிறோம், அவன் கீழ்ப்படிந்து ஊழியருக்கு மடங்கி அவன் சுகம் அடைந்து தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டு அதற்கு நேராய் அவன் கடந்து போனான். எத்தியோப்பிய மந்திரி எல்லா பணம் இருந்துச்சு, சவுல்கிட்ட எல்லா ஞானம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவும் சபையும் தேவை. தேவனால் அனுப்பப்படுகிறதான ஊழியர் தேவை. மூன்றாவது ஒரு மனிதன் உண்டு, கொர்நேலியு என்று சொல்லுகிற மனிதன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் பார்க்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்படும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டாரவையரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்க பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றார். இந்த மனுஷன் அதிகாரம் பெற்ற மனுஷன். எத்தியோப்பிய மந்திரி, பணம், சவுளு, ஞானம், படிப்பு. இங்கே இவனுக்கு அதிகாரம். ரோம 100க்கு அதிபதி. வேதம் வல்லுநர்கள் சொல்லுறால், the history says the Romans ruled the world with the iron boot. இரும்பு பூட்டுகளால் இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அடக்கி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்டதான அதிகாரம் பெற்றதான இந்த கொர்நேலியு 100க்கு அதிபதி, இவன் தேவனுக்கு முன்பதாக நீதியாக இருக்கிறான், அநேக தியான தர்மங்கள் பண்ணுகிறான். அப்படி இருந்தும் இவனுக்கு கிறிஸ்து இன்னும் அதிகம் தேவை. அதுக்கு தான் பேதுரு அனுப்புகிறார்.
அங்கே சொல்லப்படுகிறது 33ஆம் வசனத்தில், அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்லது காரியம், தேவனால் உமக்கு கட்டளை பற்றி யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். they had a fellowship. கொர்நேலிய வீட்டில் எல்லாரும் கூடி வந்து வேதம் சொல்லுகிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் ஏற்றதாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். That's why you need a fellowship, and that's why there is a church and God has given you. தேவன் உங்களுக்கு அந்த சபையை கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவை, கூடி இருக்கிற ஒரு ஐக்கியம் தேவை. இந்த ஐக்கியம் உங்களுக்குள்ளாக நிறைய நன்மைகளை கொண்டு வருகிறது. என்ன செஞ்சது? எல்லாரும் கூடி வரும்போது என்ன நடக்கிறது? தேவனால் அனுப்பப்பட்ட, மீண்டும் சொல்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியன், அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தேவனால் அனுப்பப்படுகிற ஊழியனை நீங்கள் கண்டுகொள்வது மிகவும் சுலபமான காரியம். அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். கனிகள் என்றால் வேதத்தை வாசியுங்கள். சரி, அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34 சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவ பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் 44ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறது, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். முதல்ல பார்த்தோம், வசனம் மாற்றத்தை உண்டாக்குறது. வசனம் கிறிஸ்துவாக இருக்கிறார். வசனம் சபையிலே போதிக்கப்படுகிறது. வசனம் ஒவ்வொருவருக்கும் தகுந்தாவார் அந்த மேய்ப்பன் அவனுக்கு போதிக்கிறான். சபை தேவை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். கிறிஸ்து தேவை நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்கு. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை தேவன் புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கண்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளுக்கு மேலும் பொழிந்திரளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கூடி வரும் பொழுது கர்த்தர் அங்கே வரங்களையும் வல்லமைகளையும் தருகிறார். எஸ், எபேசியர் 6 சொல்லப்படுகிறது, வான மண்டல பொல்லாத சேனைகளையும் துறைத்தனங்கள் அதிகாரங்களும் நீங்கள் உரிந்து நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு நீங்கள் சபை கூடுகை அவசியம். You need a fellowship at church and in Christ. கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடும் கூட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அது உங்களை உன்னத வாழ்க்கைக்கு இன்னும் ஊக்குவிக்குவதற்கும் அவருடைய சித்தத்தை நிறைவாய் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியினுடைய வரமும் வல்லமையும் உங்களுக்கு அது தருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியு நல்ல மனுஷன், நல்ல தானம் தரம் பண்ணுகிற மனுஷன்தான். ஆனால் அந்த கூடுகை அவசியமாக இருந்தது. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அவசியமாக இருந்தது. அதன் மூலமாக தேவன் அநேக நன்மையான காரியங்களை செய்தார். முதல் புறஜாதிகளுக்குள்ளாக கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். அது கொர்நேலியுவினுடைய இல்லமாக, இல்லையென்றால் கொர்நேலியுவால் ஒழுங்கு செய்யப்பட்ட இடமாக இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3 நபர்களையும் பார்த்தோம். பணம், படிப்பு, அதிகாரம். எவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து தேவை. எவர்களாக இருந்தாலும் சபை தேவை. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவனிடத்துல ஒரு காரியம் உண்டு, அது பாவம். அது நீங்குவதற்கு கிறிஸ்து தேவை. அவருடைய சபை தேவை. அவருடைய உபதேசம் தேவை. நல்ல போதர்கள் தேவை. நல்ல ஐக்கியம் தேவை. அது உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு தரிசனங்களை கொண்டு வரும். எந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதும், நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும் சபையில் போதிக்கப்படுற வசனமும் அவர்கள் நடத்துகிறதான உன்னதமான காரியங்கள், உன்னதமான காரியத்துக்குள்ளாக நீங்கள் நடந்து போவதற்கும் இந்த சபை உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து ஒவ்வொருவனுக்கும் தேவை. கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. Every man is inculcated with sin. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினால் அவன் மூடப்பட்டிருக்கிறான். பாவத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு குணம் தேவை. அதற்கு சபை தேவை. கிறிஸ்து தேவை. கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவனோ பரலோகம் இல்லை. இந்த பூமியில் வாழ்வதற்கும் பரலோகம் போவதற்கும் கிறிஸ்து அவசியமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவும் சபையும் ஒரு மதத்திற்கானது அல்ல, அது உன்னத மாற்றத்திற்கானது. ஒரு பெரிய விளக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தன் குமாரனே கொடுத்திருக்கிறார். ஏன்? உங்களுக்குள்ளும் எனக்குள் ஒரு உன்னத மாற்றம் வர வேண்டும். அதன் மூலமாக தேவ ராஜ்யம் உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். ஒரு பேதுருவை போல, ஒரு அனனியாவை போல, ஒரு பிலிப்பை போல கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். நீங்கள் பிலிப்பாவும் மாற வேண்டும் என்று சொன்னால், அனனியாக மாற வேண்டும் என்று சொன்னால், பேதுருவாக மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கிறிஸ்துவும் சபையும் அவசியம். அது மதத்திற்கு அல்ல, உன்னத மாற்றத்திற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you.